கவனிங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு 2 letter வேர்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேர்டு என்னம்மா? கவனிங்கம்மா. ஏ இப்படி போட்டுக்குவோம். எம் இப்படி போடணும். இப்போ ரெண்டு எப்படி சேர்க்க போறோம் இங்கே பாருங்க. ஓகேவா? இந்த கனெக்டிவிட்டி முக்கியம். ஆக்சுவலாக வந்து இது வால் பகுதி, இது மூக்கு பகுதி, இது மூக்கு பகுதி நோஸ். அதே மாதிரி லெட்டர் எம்முக்கு இது மூக்கு பகுதி, இது வால் பகுதி. கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ரெண்டும் சேரும். இப்போ சேர்க்கிற பாருங்க. இது வந்து பாருங்க. பார்த்தா நிறைய வளைச்சா மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியாத. இது ஏ, அது எம் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? நடுவில் 2 லெட்டரும் சேர்ந்துருக்கு. 2 லெட்டரையும் சேர்த்துருக்கோம். ஆனால் 2 லெட்டருக்கு நடுவில் கேப் இருக்கும். இதை எழுதும் போது நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த ஏ இப்படி இருக்கு இல்லையா, இந்த எம் இப்படி இருக்குல்ல, இங்கே எடுத்து போய் சேர்க்காம இங்கே சேர்த்துருவீங்க கிட்டக்க ஈஸியாக. இது தனியாக நிற்கும். அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இதோட தான் இதை சேர்க்கணும். புரியுதுங்களா? இன்னொரு தப்பு பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்கன்னு இங்கே பாருங்க. பக்கத்தில் எழுதுவீங்க. ஏ எம் இந்த மாதிரி பக்கத்தில் எழுதக்கூடாது. ஏ தனியாக இருக்கும், எம் தனியாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸும் போகக்கூடாது, ரொம்ப கிட்டக்கும் வரக்கூடாது. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, இப்படி பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. இந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அடுத்து என்னடாமா? கவனி. ரெண்டு லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் வந்து எப்படி ஒன்றோட ஒன்று சேர்த்துங்கிறத காமிக்கணும். அண்ட் அடுத்து and அடுத்துமா s. அடுத்து என்ன? s. அடுத்துமா சொல்லுங்க. அடுத்து இதே லைனில் வந்து இந்த பாதி லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் ஒரு பிரிச்சுடும். இந்த லைன் 2 லைன் நடுவில் போடக்கூடாது. இந்த லைன் பக்கத்தில் அது போடணும். அடுத்தலாமா சொல்லுங்கம்மா. பி. பி கவனிங்க. யூஸ்வலாக லெட்டர் பி பார்த்தீங்கன்னா இப்படி போகும். இ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும். நாம் இதை போட்டுட்டு இப்படி கீழெல்லாம் இறக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடம் இருக்குல்ல, இது இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுவோம், இதை கீழே இறக்கும். கீழே இறக்கிட்டு ஈயோட இப்படி கனெக்ஷன் பண்ணுவோம். இங்கே செஞ்சுக்காங்க. பி இப்படி இறக்கும். புரியுதா? புரியுதுங்களா? இங்கே பாருங்க.
தெரியுதா? பி வந்து இப்படி போக வேண்டியது இப்படி இறங்கிடுது. பி அடுத்துமா பை பை. கவனி. பி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது இப்போ லெட்டர் வந்து ஒய். ஆர் நினச்சிட்டு போறீங்க. இங்கே கட் பண்ணால் எல் ஆராக தெரியும். இங்கே கட் பண்ணிட்டோம்னா இங்கே இப்படி கட் பண்ண பார்த்தா இது எல் மாதிரி தெரியும், இது ஆர் மாதிரி தெரியும். இப்போ நான் ஆர் போடல, ஒய் போடுறது. இங்கே பாரு, தெரியுதாப்பா? நீ கட் பண்ணினா தெரியும். பி ஒய் இந்த கனெக்ஷன். அடுத்து நாம டு கவனி. இங்கே வந்து நிறுத்திட்டு யூஸ்வலாக நமக்கு வேறு இப்படி போயிடும். புரியுதா? அப்படி போகக்கூடாது. இங்கே வந்து நிறுத்திட்டு அடுத்த லெட்டர்மா கோ கோ A B C D E F G. அடுத்து கவனிங்க. அடுத்ததா பி அடுத்த என்னடாமா? இ அடுத்தமா இ என் கவனி. என் அடுத்து எஸ் அடுத்ததாமா இட் அடுத்து பி இஃப் ஒரு வேர்டு இருக்கு. கவனிங்க. அடுத்து அடுத்து மையா.
நோட் பண்ணு. தெரியுதாப்பா? எம் இது ஒரு எக்ஸ்ட்ரா கோடு மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும். இது லெட்டர் எம், அது ஒய், இதை ரெண்டுத்தையும் இப்படி சேர்க்கும். புரியுதா? அடுத்தராமா No, no. அடுத்து R. ஆர். ஒரு கவனி. இங்க பாருங்க. ஆர் யூஸ்வலா வந்து இப்படி கீழே இருந்து கிளம்பும். ஆனால் நம்ம கீழே இருந்து போச்சுன்னா ஓ இங்கே இருக்குன்னா இப்படி கோடெல்லாம் போட்டு அசிங்கமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓ இப்படி நீட்டிடுறோம், இந்த ஆர் இப்படி கொண்டு போயிடும். புரியுதாப்பா? ஆர். அடுத்துமா ஆமா ஆக்ஸ். இது வந்துட்டு ஆக்ஸ். அடுத்ததாமா So. அம்மா So. கவனி. அடுத்தமா 2. 2. அடுத்ததா B. ஆ? B. அதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை இருக்கு, கவனிச்சுக்கோ. அப். அஸ். அடுத்துமா வி. ரைட். மொத்தம் 23 வருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 letters. அந்த 2 லெட்டர் வந்து 2 லெட்டர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும் வந்து 23 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்து எழுதிக்கோங்க. எதனா டவுட் இருக்கா? கனெக்டிவிட்டி சேர்க்கும் போது பக்கத்தில் ஒட்ட வச்சிடாதீங்க, ரொம்ப தள்ளிடாதீங்க, திட்டமாக இருக்கும். நடுவில் விரல் வச்சு பார்த்தீங்கன்னா 2 லெட்டரும் பிரிகிற அளவுக்கு தெளிவாக தெரியும். என்ன டவுட் இருக்கா? ரைட், தேங்க்யூ.